சமூக வலைத்தளங்களில் இந்த பைசன் காலமாடன் திரைப்படத்தை பற்றி நல்ல விமர்சனமும் நல்ல கண்ணோட்டமும் வந்துக்கிட்டு இருக்குது. என்னடா அவன் திடீர்னு படத்துக்கெல்லாம் ரிவ்யூ சொல்ல ஆரம்பிச்சுன்னா நினைக்க வேணாம். 1000 பொதுக்கூட்டம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஒற்றை சினிமா மூலமாக எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள். பொதுவாகவே ஒரு திரைப்படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சமூகத்துக்கு சப்போர்ட்டாகவும் இன்னொரு சமூகத்துக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தில் எல்லா சமூகத்திலையும் நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இயக்குனர். அதாவது வளர்த்தி கிட்டான் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அந்த வளர்த்தி கிட்டான் போலவே வாழ்ந்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும். அந்த அடித்தட்டு மக்கள் எப்படி பல தடைகளை உடைத்து மேலே வந்தாங்க அப்படிங்கிறத அந்த கேரக்டர் மூலமாக வாழ்ந்தே காமிச்சிருக்கிறாரு நடிகர் துருவ் விக்ரம் அவர்கள். ரெண்டாவது, இயக்குனர் அமீர் அவங்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடியவராக இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆத்திக சாதி மக்களுக்கு சப்போர்ட்டாக நடிகர் லால் அவங்க கந்தசாமிங்கிற கேரக்டரில் அற்புதமாக நடிச்சிருந்தாரு. இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சமூகத்திலையும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. உனக்கு திறமை இருந்துச்சுன்னா இந்த சமூகத்தை தாண்டி, ஜாதி மதத்தை தாண்டி உன்னுடைய திறமைக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுப்பாங்க, உன்னுடைய திறமையை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாரு இயக்குனர். இதுல பாண்டியராஜ் கேரக்டர்ல நடிச்ச அமீர் அவங்க ஒரு டயலாக் சொல்லுவாங்க. நான் ஏன் கத்தி எடுத்தேன் அப்படிங்கிறதையே இன்னைக்கு பாதி பயங்க மறந்துட்டாங்க. அதே போல எல்லாரும் சமம் என்று தொடங்கி இந்த சண்டையை நைஸா மறந்துட்டு இன்னைக்கு அருவாளை தூக்கிட்டு நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவாப்புல. அது போல நடிகர் லால் அவங்க கந்தசாமி கேரக்டர்ல முதலாக துருவ் விக்ரம் கிட்டான் அவர் விளையாடக்கூடிய விளையாட்டை பார்ப்பாங்க. அப்போதைக்கு சுத்தில இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, அவன் நம்மாலே இல்லைண்ணே அப்படின்னு சொன்னேன். டேய் அவன் விளையாட்டை பாருடே அப்படின்னு ஒரு வசனங்கள்லாம் பேசுவாங்க. இன்னொரு கட்டத்தில் அவன் இலையிலிருந்து கறி எடுத்து சாப்பிடுவாப்புல. அண்ணா அவன் நம்ம ஜாதி இல்லைண்ணா, எப்படின்னு அதெல்லாம் சகிச்சுக்க முடியும்னு சொல்கிறப்போ, டேய் அவன் திறமையான அவன் வேறல அப்படிங்கிற மாதிரி சொல்லுறதெல்லாம் சூப்பராக எழுதியிருந்தாங்க டைரக்டர். உண்மையாகவே ஒரு சாமானிய மக்கள் மேலே வரதும் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களிலிருந்து ஒருத்தன் மேலே வரதும் ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. சில டைரக்டர் போல ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படின்னு தெரிஞ்சாலேயே அவன் ஒன்று ரவுடிசம் பண்ணுவான், இல்லை பொம்பளை பொறுக்கியா இருப்பான், இல்லை வெட்டுக்கூத்துக்கு போயிட்டு இருப்பான். இதுதான் பரவலாகவே சினிமாவில் இயக்குனர் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு மாறுபட்ட ஒரு கதையை கொடுத்த டைரக்டர் மாரி செல்வராஜுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறேன். சாதி சண்டை, மத சண்டை, இந்த சண்டைகள் எதுவுமே இல்லாம அனைவருமே ஒற்றுமையா வாழ எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.